தமிழக வாழ்வுரிமை கட்சி காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கொலை வழக்கில் பாமக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட 4 பேர் பாலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். பழிக்கு பழியாக நடந்த கொலையின் பின்னணி என்ன? மயிலாடுதுறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உட்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு பெறும் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி பிற்பகல் வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் கலந்து கொண்டு மீண்டும் காரைக்கால் புறப்பட்டு சென்றுள்ளார். மயிலாடுதுறை தரங்கம்பாடி மெயின் ரோட்டில் செம்பனார் கோவில் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது 2 கார்கள் அவரை பின்தொடர்ந்து அதிவேகத்தில் வந்துள்ளன. குறிப்பிட்ட இடத்தில் மணிமாறன் சென்ற காரை மடக்கிய அந்த மர்ம நபர்கள் காருக்குள் இருந்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் திமுதிமுவென இறங்கியுள்ளனர். மணிமாறன் சென்ற காரின் கண்ணாடியை உடைத்த அந்த கும்பல் அவரை வெளியே இழுத்து போட்டு கொடூர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளது. முகத்தை குறிவைத்து வெட்டி சிதைத்த அந்த கும்பல் அவர் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த பின்னர் அங்கிருந்து கார்களில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து ஆதாரங்களை சேகரித்தனர். 5 தனிப்படைகள் அமைத்த போலீசார் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளராக இருந்த தேவமணி கொலை வழக்கில் மணிமாறன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். 2021ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட தேவமணியின் மகன் பிரபாகரன் தற்போது காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளராக உள்ளார். இவர் தனது கூட்டாளிகள் குணசேகரன், முருகன் மற்றும் வீரமணி ஆகிய 4 பேருடன் மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். சரணடைந்த 4 பேரையும் செம்பனார் கோவில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோன்று இந்த கொலையில் தொடர்புடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன், சரவணன், சுகன்ராஜ், சரவணன், அஜய், முகிலன், விஜயசங்கர் ஆகிய 7 பேரும் விழுப்புரம் அடுத்த வளவனூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சரணடைந்த 7 பேரும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன் மூலம் தந்தையின் கொலைக்கு மகன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பழிவாங்கி இருப்பது அம்பலமாகியுள்ளது.